வணக்கம், இணக்கம், இறுக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வெல்கம். ரொம்ப நாள் ஆச்சு நான் இப்போ பாட்காஸ்ட் பேசி. ஜென்ரலாக பாட்காஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்பான்டேனியஸாக, நான் லீனியராக ஒரு மூமெண்ட், ஒரு டாபிக் எடுத்தால் ரிவால்விங்காக அதுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க சுற்றி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக ஒரு டேம், எல்லோரும் இந்த டேம் கேள்விப்பட்டிருப்பீங்க, டூம் சர்ஃபிங். வாட் இஸ் த டூம் சர்ஃபிங்? டேம் எனக்கு புதுசாக தெரியல. பட் நம்ம இதோட மீனிங் பார்த்தோன்னா, நம்ம ஆல்ரெடி அது டெய்லி நம்ம எல்லாருமே டூம் சர்ஃபர்ஸாக இதாக இருந்துகிட்டு இருக்கோம். சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு மாதிரி இங்கிலீஷில் சொல்லலாமா தமிழில் சொல்லாமல் தெரியல, இது ஒரு கலந்தே போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு லேட் நைட், வீட்டில் யாரும் இல்லை, அமைதி, உங்கள் ரூமில் நீங்கள் மட்டும் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு ஒலி, அந்த ஃபோன்லேருந்து வந்த ஒலி அவங்க மூஞ்சில் அடிக்குது. மணி ஒரு 2 ஒரு 3க்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன சொல்கிறீங்கன்னா, ஜஸ்ட் 5 minutes. ஆனால் இட் ஆல்மோஸ்ட் வென்ட் டு 1 hour, லைக் 3:30 to 4 ஆயிடுது, 4-5 ஆயிடுது. நம்ம தூங்குகிற பேட்டர்ன், ஸ்லீப்பிங் டைம் இஸ் கோயிங் டு த ஏர்லி மார்னிங் ஃப்ரம் த நைட். ஸோ நீங்கள் அதில் வந்து இப்போ சிம்பிளாக என்ன சொல்கிறோன்னா, நம்ம அந்த சர்ஃப் பண்ணிக்கிட்டு இருப்போம். லாஜிக்காக நம்ம லேட் நைட் சர்ஃப் பண்ணுறப்ப யார் 99, எனக்கு தெரிஞ்சு 95% இஸ் நாட் யூஸ்ஃபுல் சர்ஃபிங். தோஸ் ஹூ ஆர் இன் லைக் ஒர்க்கிங் அட் நைட், யார் எனக்கு தெரிஞ்சில்லை. இது ஒரு ஒப்பீனியன் தான், இது தப்பாக இருந்தாலும் சரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. பட் நானே அந்த டூம் சர்ஃபராக தான் இருந்திருக்கேன். இப்போ இந்த படத்தில் அந்த படத்தில் நம்ம ஃபஸ்ட் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் போவோம், அடுத்து அப்படியே ஃபேஸ்புக் ஃபீட் போவோம், ஸ்னாப்சாட், ட்விட்டர், ரெட்டிட், அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நம்மளை அறியாமையே இதில் கண்டென்ட்ஸ், இதை பார்க்க கண்டென்ட்ஸ் நம்ம நியூஸ் ஃபீடாகவே நம்மளை கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் லைக் சம் நியூஸ் லைக் ஃப்ளட், ஆக்சிடெண்ட், லே ஆஃப்ஸ், பிரேக்கப், ஃபேக் நியூஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்துக்கிட்டே, நீங்கள் ஸ்க்ரால் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது அல்ல அமுத சுரபி மாதிரி. கரெக்டாக இல்லை? எல்லோரும் இது எக்ஸ்பிரஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ சிம்பிளாக, இப்போ நானே அப்புறம் ஒரு மாதிரி தூக்கத்தில் இருக்கிறப்ப என் ஃப்ரெண்டுகிட்டே கேட்குறப்ப, மச்சான் எப்போ படுத்த? 2 மணி ஆச்சுடா. என்னது, என்ன பிஸியாக இருந்தேன்? பிஸியாலாம் இல்லை, சும்மா போனேன், அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருக்குன்னா, அதாவது இப்போ நம்ம இன்டென்ஷனாலும் சொல்ல முடியாது, அன்இன்டென்ஷனாவோ அன்னோயிங்காவோ நம்ம நெகட்டிவ் நியூஸை கன்சியூம் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆன்சிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தட் ஸ்க்ரோலிங், த சர்ஃபிங் நோன் அஸ் டூம் சர்ஃபிங். யார் இப்போ டூம் சர்ஃபர்ஸ்? நானே ஆக்சுவலாக இதில் ஜென்ரலாக நான் லேட் நைட் ப்ரௌஸ் பண்ணி போடுறது இப்போ நான் கொஞ்சம் இமீடியட்டாக பண்ணுறதுனால இதுதான் சொல்கிறேன். இப்போ சிம்பிளாக பாருங்களேன், நம்ம சின்ன வயசில் இருக்கும், நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நேரம் வெளியில் விளையாடுற, வெயிலில் வரி பண்ணுறேன்னு சொல்லுவோம். இப்போ ஏன்டா வெளியில் போகலங்கிறது நம்ம கிட்ஸை பார்த்துங்கிற லெவலுக்கு இப்போ அந்த ஃபோனோட மோகம் கிட்ஸுக்கிட்டே அதிகமாக இருக்குது. ஈவன் த கிட்ஸ் இப்போலாம் சாப்பாடோ இல்லை ஒரு ஆக்டிவிட்டீஸுக்கோ நம்ம ஃபோனை கொடுத்து தான் அவங்கள வந்து நம்ம என்ன சொல்கிறது, மீன்ஸ் நம்ம வழி கொண்டு வர அளவுக்கு ஆயிடுச்சு. that addiction will become, when they grow up they will become a doom surfers like us. கரெக்டு தான். ஏன்னா இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன், நானே டூம் சர்ஃபராக இருக்கேன். நான் இதை கொஞ்சம் குறைக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிம்பிளாக நம்ம என்னென்னா, சிம்பிளாக ஒரு கோட், நான் இந்த டூம் சர்ஃபிங்கை பற்றி நான் ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ கூட, இது கூட நம்ம லேட் நைட் ப்ரௌஸ் பண்ணலங்க, மார்னிங் ப்ரௌஸ் பண்ணால் தான். அப்போது ஒரு கோட் கண்ணில் பட்டது, you are not obligated to turn your mind into a battlefield every night, disconnect to protect. நல்ல லைனில், அதாவது சிம்பிளாக அது இன்னொரு கோட் ஐ ஹாவ் டு, ஏன்னா இது ஒரு ஷேரிங்ஸ் இருந்தேன், ஐ வில் கிவன் இன்னொரு கோட் சிம்பிளாக இருந்தது. யூ ஆர் நாட் ஜஸ்ட் ஸ்க்ரோலிங் நியூஸ், யூ ஆர் ஸ்க்ரோலிங் யுவர் பீஸ் அவே. அண்ட் அனதர் திங், இது ஒரு சிம்பிள் லைன், டிஸ்கனெக்ட் டு ரீகனெக்ட் வித் யுவர் செல்ஃப். அதாவது நான் முன்னாடி பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், உனக்கு நீயே துணை, அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பேசிக்கணும். விசில் போட சாங்கள தளபதி கூட சொல்லுவார்ல, அப்பப்போ உனக்கு நீ கால் பண்ணு. நமக்குள்ளே நம்ம என்னைக்காச்சும் பேசியிருக்கோமா? தன்னைத்தானே பேசி பைத்தியம், அந்த மாதிரி ஆங்கிளில் சொல்லுங்க. ஒரு பாசிட்டிவ் ஆங்கிளில் என்னாச்சு, ஏதாச்சும் நம்ம ஸ்டெப்ஸ் என்ன, இந்த மாதிரி நம்ம செல்ஃப் அனலைசிஸ் பண்ணுறது. இந்த மாதிரி இந்த டூம் சர்ஃபிங் டைமை வந்து நீங்கள் டூம் சர்ஃபர்ஸாக இல்லாமல் பீஸாக தூங்குங்க. இப்போ சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் டைம் உங்கள் கட்டை விரலோ ஃபோன் லாக்கை கொண்டு போகிறப்ப அது உங்களை மட்டும் இல்லை, உங்களை சுற்றி ஹெட் பண்ணுதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா பிரெயினுக்கு ஒரு பிரேக் தேவை. நம்ம தூங்கினாலும் நம்ம இதயம், பிரெயின் வந்து ஒரு காம்பேஸில் இருக்கும், பட் தே நீட் சம் பிரேக். அதுதான் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த நம்ம நார்மல் வால் கிளாக்கு பேட்டரி மாட்டிக்கலாம், ஆனால் நம்ம பயாலஜிக்கல் கிளாக்கு மாற்ற வந்து லைஃப் ஸ்டைல் மாதிரி, டிசீஸ் மாதிரி, இட் வில் பி லைக் எவால்விங்.
ஸோ இன்னையிலேருந்து இல்லைனாலும் அட்லீஸ்ட் இட்ஸ் லைக் அடிக்ஷன் டூம் சர்ஃபிங் நம்மளுக்கு தெரியாமையே வந்தது தான். இன்னையிலேருந்து இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour இல்லை ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் எதுவும் பார்க்க வேணாம் பிஃபோர் த ஸ்லீப். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? தூக்கம் வர மாட்டேங்குது, சிம்பிளாக ஒரு புக்கு படிங்க. புக்கு படித்தா தூக்கம் வருமாங்கிற ஆங்கிள் நான் சொல்லலை. அந்த டைம் ஒரு புக் படிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாச்சும் சாங் கேட்கலான்னு சொன்னால், எப்போ நான் ஃபோனில் தான் சாங் கேட்பேன். நான் உங்களை அந்த டூம் சர்ஃப் பண்ணால் தான் சொல்லுவேன், சாங்ஸ் போட்டு தூங்க சொல்லியிருக்கேன். உங்களை வந்துட்டு டூம் சர்ஃபிங் தான் பண்ண வேணான்னு சொல்லியிருக்கேன் தவிர சாங்கெல்லாம் கேட்க வேணான்னு சொல்லலை. சரியா? அதுக்கப்புறம் சிம்பிள் இன்னொன்று வந்து அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 10 to 5 minutes அன்றைக்கி டே என்ன நினச்சி பீஸ்ஃபுல் பேசுங்க, மீன்ஸ் ரிலாக்ஸ் ஆகுங்க, மைண்டில் எதுவும் ஏற்றிக்காதீங்க. கீப் காம் அண்ட் ஹாவ் எ குட் ஸ்லீப். ஐ ஹோப். என்னடா வடன்னு டெக்னிக் என்னடா உளறிங்கிற மாதிரி இல்லைங்க. இந்த டூம் சர்ஃபிங் அந்த டேம் எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தது. அதனால தான் அந்த டேம் எவ்வளோ பேருக்கு தெரியும், இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் ரீஷேர் பண்ணுறேன்னு என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல வந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டூம் சர்ஃபிங் பண்ணும்போது வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, டூம் சர்ஃபிங் டஸ் நாட் ஒன்லி இன்ஃபார்மிங் யூ, இட் ஆல்சோ கன்சியூம்ஸ் யூ. ஓகே, இன்னொரு சிம்பிளாக நான் சொல்லணுன்னா, மிட் நைட்டுக்கு அப்புறம் ஸ்க்ரால் பண்ணுற ஒவ்வொரு ஸ்க்ராலிங்கும் ஒரு சைலண்ட் ஸ்ட்ரெஸ் அட்டாக்னு சொல்லலாம். உங்களுக்கு நீங்களே ஒரு ஆன்சைட்டி கொடுத்துக்கிறீங்க. நீங்கள் நைட் பார்க்குற அதை நான் 100% உண்மை நியூஸ் சொல்ல முடியாது. சில கண்டென்ட்ஸ், ஃபேக் நியூஸ் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் மைண்டில் நம்ம ஏற்றி நம்ம ஸ்லீப்பிங் பேட்டர்ன், ட்ரீம் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ நான் டூம் சர்ஃபிங்கிறது ஒரு நெகட்டிவ் நியூஸை கன்சியூமிங் மட்டும் நான் சொல்ல வரல. லேட் நைட் ப்ரௌசிங்கும் which affects our health and sleeping pattern. Hereafter, we don't know. With this 45 podcast I am sharing with you. நானும் இதை ஃபாலோ பண்ணணும். It's like a self-alignment goal and sharing with you.